subscribe to my channel. வணக்கம். அபி டிவியில் நம்ம பார்க்க போகிறது சிவராம் கலைக்கூடத்தின் சார்பில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வண்ண ஓவிய கண்காட்சியானது நடைபெற்றது. இதில் 133 அடியில் திருக்குறளால் உருவாக்கப்பட்ட வள்ளுவரின் ஓவியம், முன்னாள் முதல்வர் கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் 100 அடி ஓவியம் உள்ளிட்ட பிரம்மாண்ட ஓவியங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஏராளமான பொதுமக்கள் இதனை பார்த்து ரசித்தனர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கும் நிலையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் சிவராம் கலைக்கூடம் சார்பில் நெல்லை மாவட்டத்தின் இளம் சாதனையாளர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு வகையான சாதனை ஓவியங்களின் கண்காட்சியானது நடைபெற்றது. இதனை நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஓவியத்துடன் சுடரில் வண்ணம் தீட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை கௌரவிக்கும் வகையில் அவரது உருவப்படத்தை மாணவ மாணவிகள் வரைந்து அசத்தினர். மேலும் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து வகையான ஓவியங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியில் திருவள்ளுவர் தந்த திருக்குறளின் 133 அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 133 அடி உயரத்தில் திருக்குறளால் வரையப்பட்ட திருவள்ளுவரின் ஓவியம், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டை குறிக்கும் வகையில் 100 அடி நீளத்தில் அவரது வாழ்க்கை வரலாற்றை ஓவியமாக வரைந்துள்ளனர். சுதந்திர இந்தியாவின் சாதனை பெண்களின் 100 ஓவியங்கள், 100 வகையான விநாயக ஓவியங்கள், மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நூற்றாண்டு ஓவியம், நெல்லை மாவட்டத்தின் பிரபல நாதஸ்வர கலைஞர் கார்குறிச்சி அருணாச்சலம் அவர்களது ஓவியம் போன்ற 500க்கும் மேற்பட்ட இளம் சாதனையாளர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட 2000 ஓவியங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றனர். இந்த கண்காட்சியில் சிவராம் கலைக்கூட ஆசிரியர் மகாராஜன், சதக் அப்துல்லா அப்பா கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் சவுந்தர மகாதேவன், ஓவிய ஆசிரியர் சிவராமகிருஷ்ணன், நூலகர் முத்துகிருஷ்ணன், முருகவேல், ஓவிய ஆசிரியர் ஜமால், கணேசன், திருவானந்தன், சொக்கலிங்கம், கிருபா மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.